தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இதுவும் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. நீ பெரியவன், நான் பெரியவன், நீ அப்படி, நான் அப்படி, நான் இப்படியா இருக்கிறேன், நான் அப்படியா இருக்கிறேன், என்கிட்ட இவ்வளோ இருக்குது, என்கிட்ட அவ்வளோ இருக்குது, இதெல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்கிறது இல்லை. பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் வசனம் வசனம் தான், வார்த்தை வார்த்தை தான். ஆண்டவர் யாருக்கும் பட்சபாதம் பார்க்கிறவர். நேற்று வந்தவனுக்கும் ₹1 கூலிதான், முதலாம் மணி நேரத்தில் வந்தவனுக்கும் ₹1 கூலிதான். ஆண்டவர் கொடுக்கிற கூலி ஒன்று தான். வர்றது காலம் எப்போயா இருக்கட்டும், வயசு எப்போயா இருக்கட்டும், அவருடைய அனுபவம் எப்படியா இருக்கட்டும், ஆண்டவர் கொடுக்கிற கூலி ஒன்று தான். கடைசி நாட்களில் எல்லாரும் போகும் இடம் என்னதான்? பரலோகம் தான். உங்களுக்கு நாப்பில் விசுவாசி 15 வருஷம் 30 வருஷம் ஆயிடுச்சு, அதனால ஒரு ஸ்பெஷல் பில்டிங்கு, நீ நேத்தான் விசுவாசி ரசிக்கப்பட்ட, உனக்கு இந்த கூரை செட்டு. அவர் அங்கே பாகுபாடு பார்க்குறவர்லாம் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? ஒரே சாயல் தான். அங்கே கிறிஸ்துவின் சாயல் மட்டும்தான் இருக்கும். கர்த்தரே வெளிச்சமாக இருப்பார். வேறு அங்கே ஏற்ற தாழ்வு எதுவுமே இருக்காது, எல்லாம் சரிசமம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பூமியில் ஒருவருக்கொருவர் எனக்கு பயப்படுற மாதிரி பயந்து செய்க, கீழ்ப்படிங்க. இல்லையா? என்னோட பெரியவங்க சொன்னா தான் நான் கீழ்ப்படிவேன். சின்ன பையன் இவன் சொல்லி என்ன செய்யுது? அவங்க சொல்றது உண்மையா இருக்குமானா, அது சரியா இருக்குமானா, அதுக்கும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இல்லையா? கர்த்தருடைய வார்த்தைப்படி ஆண்டவருக்கு எப்படி பயப்படுவோமோ அதே பயத்தோடு கூட சபை, கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இல்லையா? அப்படி செய்யும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறீர்கள். அல்லேலூயா.